ராஜி அவங்க அம்மா வீட்டுக்கு என்ட்ரி ஆவாங்க. வீட்டில் வடிவு மாறி அவங்க மாமியார் 3 பேரும் உட்காந்து அவங்க வாசலில் குருவி கூடு கட்டியிருக்கு, அதை கலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, குருவி கூடு கட்டினா நல்ல விஷயந்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜி உள்ளே என்ட்ரி ஆனதும் அவங்க அப்பத்தா தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பார்த்த உடனேவே ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ராஜியை கட்டி பிடிச்சிக்குவாங்க. அவங்க 3 பேர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாடியிலேருந்து முத்துவேலும் சக்திவேலும் இறங்கி வருவாங்க. ராஜி அவங்க அப்பாவை பார்த்ததும், அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? நான் இங்கே வரலாமாப்பா? என்னை துரத்தி விட்டுற மாட்டீங்களே? எனக்கு எல்லாரையும் பார்க்கணும் போல் தோணுச்சு. எப்போவுமே பார்க்கணும் போல் இருக்கும்ப்பா. இன்றைக்கி ரொம்பவே பார்க்கணும் போல் தோணுச்சு. அதனால தான் உடனே ஓடி வந்துட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன்ப்பா. நான் இங்கே இருக்கலாமா கொஞ்ச நேரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சக்திவேலுக்கு ஃபோன் வரும். அதனால அவங்க அண்ணனை இந்த கணேசன் கான்ட்ராக்டர் தான் ஃபோன் பண்ணுறாரு. முக்கியமான வேலை, நேராச்சு போகலாமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதனால முத்துவேலும் கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பார். அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, இவ்வளோ நாள் கழித்து பிள்ளை வந்திருக்குது, கொஞ்ச நேரம் ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போயா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா முக்கியமான வேலை, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜி அவங்க அப்பா கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, அப்பா நான் இங்கே இருக்கலாமா இல்லை போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முத்துவேலு அவங்க அம்மாவை பார்த்து, உனக்கு என்ன தோணுதோ அப்படி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க 2 பேரும். அவங்க கிளம்பி போனதும் ராஜி அவங்க அப்பத்தா கிட்ட, அப்பத்தா அப்பா வெளியில் போன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லைடா, பெத்த பாசம் எப்படியும் போகுமா என்ன? அதனால தான் நீ இங்கேயே இரு அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கும் சித்திக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க சித்தி தான், நீங்கள் பேசிக்கிட்டுருங்க, நான் ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ராஜியோட கப்பலையே அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ராஜியோட அம்மா என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு உடனே செஞ்சு கொண்டு வந்துடுறேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீ என் கையால் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு ராஜிக்கு ஊட்டி விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ராஜிக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். அவங்க அம்மா, என்ன ராஜி காரமாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா எனக்கு சந்தோஷத்தில் கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜி அடுத்த தடவை வரும்போது கோமதியும் கூட்டிகிட்டு வாடா, எனக்கு கோமதியை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு திருப்பி சொல்லுவாங்க. அவங்க சித்தி, ராஜியோட சித்தி மாறி என்ன சொல்லுவாங்கன்னா, அத்தை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உங்கள் பையங்க விடுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, இப்போ என் பசங்க மனசெல்லாம் கரைஞ்சி போச்சு, நீ கண்டிப்பாக அடுத்த தடவை வரும்போது அத்தையை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டு ராஜி கிளம்பிடுவாங்க. நேராச்சு, நான் இன்னொரு நாள் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வாராஜி இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கு எல்லாரையும் விட வடிவுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோமதி வீட்டில் கோமதி ஜன்னல் வழியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ராஜி அவங்க அம்மாவை பார்க்க போனதுனால அந்த வீட்டில் எதுவும் பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி மீனா வந்து நிற்பாங்க. அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. மீனா அவங்க அத்தையை கூப்பிட்டு, என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லடி, ராஜி போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காணோம், அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ராஜி உள்ளேருந்து ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சுக்கிட்டே வருவாங்க. அதை பார்த்ததுமே கோமதிக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உள்ளே வரும்போதே ராஜி என்னாச்சு எனக்கு சொல்லுடி, எனக்கு சொல்லு, உனக்கு சொல்லுன்னு அப்படியே ரொம்ப குஷியாயிடுவாங்க. 3 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ராஜி அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி அம்மா சமைச்சு சாப்பாடு ஊட்டி விட்டது வரைக்கும் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு, நீங்களும் வாங்க அத்தை, உங்களையும் அப்பத்தா கூப்பிட்டாங்க, இப்போவே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. மில்லுக்கு போன முத்துவேலும் சக்திவேலும், முத்துவேல் தான் அந்த கான்ட்ராக்டரை பார்த்து பேசுவார். அதனால சக்திவேலும் குமாரும் வெளியில் கிளம்பியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் காரில் போகும்போது அவங்க அண்ணனை பற்றி பேசிக்கிட்டே வருவார் சக்திவேலு. ராஜி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாடா, அண்ணனும் ஒன்றும் சொல்லவே இல்லை. அடுத்து கோமதி வருவா, நீலிக்கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அவளும் வருவா, இப்படியே சொத்து எல்லாம் பிரிஞ்சு போயிடும், கடைசியில் நம்ம தான் வீட்டை விட்டு வெளியில் போகணும், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமாரை தூண்டி விடுவார். இதுக்கு இடையில கொசு மாதிரி இந்த அரசி வேற வந்துட்டு போனான். இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியில் நம்ம 3 பேர் தாண்டா இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு குமாரை பழையபடி தூண்டி விடுவார். ராஜி அவங்க அத்தை கோமதி கிட்ட, உங்களை அப்பத்தா கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்ன உடனேயே வர எங்கள் அம்மாவோட ஆசைக்கு அளவே இல்லாமல் போச்சு அப்படின்னு கோமதி சொல்லுவாங்க. மீனா அவங்க அத்தைக்கிட்ட, ஏன் உங்களுக்கு ஆசை இல்லையா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஆசை தாண்டி,
ஆனால் அது நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் நடக்காது, கண்டிப்பாக நடக்கும், நீங்களும் போங்க அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களும் என்ன மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு விறுவிறுன்னு உள்ளே போயிடுங்க, நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்க அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. போடி சும்மா இருடி, என்னன்னு போகிறது, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அண்ணன் நீங்கள் உதவி செஞ்சாங்கல்ல, அதை சாக்க வச்சு அவங்கள விருந்துக்கு கூப்பிடுங்க, அதுக்காக அவங்கள வீட்டுக்கு கூப்பிட போங்க, அப்போ யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல, போங்கத்த, 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்தா நல்லது தானே, உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கோமதியை தூண்டி விடுவாங்க. கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் அவரை கேட்கணும்ல, அதுவும் இல்லாமல் நாம் போய் கூப்பிட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா அது எவ்வளோ அவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க அத்தை, இன்றைக்கி போய் கூட்டிகிட்டு வாங்க, எப்படியாவது போய் கூப்பிடுங்க, பின்னாடி நடக்க போகிறத பின்னாடி பார்த்துக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜியும் சரின்னு சொல்லுங்க அத்தை, அப்பாவும் சித்தப்பாவும் மில்லுக்கு போயிருக்காங்க, நைட்டில் நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியும் சரின்னு சொல்லிடுவாங்க. அதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிடும்.